வணக்கம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 3 பெண் தொழிலாளர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சிறுகுளம் காலனியைச் சேர்ந்தவர் ஜெயசங்கர், வயது 57. இவருக்கு சொந்தமான நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை நெடுங்குளம் கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் 80க்கும் மேற்பட்ட அறைகள், 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் காலை வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணிக்கு வந்த போது சரியாக காலை 11 மணி அளவில் அறை எண் 114 பட்டாசு தயாரிப்பின் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு மீட்பு பணியை தொடர்ந்தனர். 14வது அறையில் சொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள், கூமாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திருவாய்மொழி, சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி ஆகிய 3 பெண் தொழிலாளர்களும் உடல் கருகி பலியாகினர். மேலும் பக்கத்தில் உள்ள அறைகளில் இருந்த 7 தொழிலாளர்கள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்த இடத்தை விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன், சிவகாசி சாராட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த விபத்து தொடர்பாக புதுப்பட்டி காவல்துறையினர் ஆலை உரிமையாளர் ஜெயசங்கர், போர்மன் சுப்புராஜ், மேனேஜர் ராஜேஷ் ஆகிய 3 மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த 3 பேர் குடும்பங்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். வின் டிவி செய்திகளுக்காக மாரீஸ்வரன்.